NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் நண்பர்களே. மாஸ்டர் டிகிரி MBA அல்லது MCA அல்லது ME படிக்கும் நினைக்கிற நண்பர்களுக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டான்ஸ் வித் எக்ஸாம் நோட்டிபிகேஷன்ஸ் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்க நண்பர்கள் யாராவது மாஸ்டர் டிகிரி MBA அல்லது MCA அல்லது ME ஏதாவது படிக்க ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல இந்த டான்ஸ் வித் எக்ஸாம் உடைய ஃபுல் டீடைல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? வாங்க பேசலாம். ஃபர்ஸ்ட், இந்த டான்ஸ் வித் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா இந்த வெப்சைட்ஸ் www.annauniv.edu அந்த வெப்சைட்ஸ்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எப்போ அப்ளிகேஷன்ஸ் ஓபன் ஆகும் அப்படின்னா 10ஆம் தேதி ஜனவரி 10ஆம் தேதி ஓபன் ஆகும். 10 மணிக்கு அப்புறம் ஓபன் ஆகும். எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த், அதாவது பிப்ரவரி 7ஆம் தேதி இது க்ளோஸ் ஆகும். சரிங்களா? இன்பிட்வீன் டேட்ல ஏதாவது ஒரு டேட்ல அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் டேட் என்னைக்கு அப்படின்னா MBA படிக்கிறவங்களுக்கு 9ஆம் தேதி மார்ச் மாதம் 9ஆம் தேதி 10 மணில இருந்து 12 மணி வரை நடக்கும். இது MCA படிக்க ஆசைப்படுறவங்க டான்ஸ் MCAக்கு எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு அது 9ஆம் தேதி மார்ச் மாதம் 2:30 இருந்து 4:30 வரை நடக்கும். இல்ல ME படிக்கணும் ஆசைப்படுற நண்பர்கள் என்னைக்கு எக்ஸாம் எழுதுவாங்கன்னா 10ஆம் தேதி 10 மணில இருந்து 12 வரை நடக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான டேட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஹால் டிக்கெட் உங்களுக்கு டவுன்லோட் பண்றது இந்த வெப்சைட் www.annauniv.edu போய் நீங்க பிப்ரவரி லாஸ்ட் வீக் இல்ல அப்படின்னா மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸாம் ஃபீஸ் அப்ளை பண்றதுக்கு MBA அல்லது MCA படிச்சக்கூடிய நண்பர்கள் அப்ளை பண்றதுக்கு SC ஆர் SCA ஆர் ST கேட்டகரியா இருந்ததுன்னா 500 கட்டணும். அதர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா 1000 கட்டணும். இது இன்க்ளூடிங் ஆல் தி கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் ஃபீஸ். சரிங்களா? இது BD ME படிக்கக்கூடிய நண்பர்கள் பாத்தீங்கன்னா SC SCA ST கேட்டகரி இருக்குன்னா 900 கட்டணும். அதுல 500 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ், இது 400 கவுன்சிலிங் ஃபீஸ். அது போக இந்த GST வரும். இந்த கவுன்சிலிங் ஃபீஸ் 400 GST வரும். சரிங்களா? அதர் கேண்டிடேட் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000 ரூபாய் பிளஸ் கவுன்சிலிங் ஃபீ 800 ரூபாய் பிளஸ் GST. ஓகேங்களா? இதுதான் எக்ஸாமினேஷன் ஃபீஸ். அடுத்து கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா MBA அது MCA படிக்கிறவங்களுக்கு மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் ஒரே பாட்டு தான். 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 மார்க்ஸ். ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் ஒவ்வொரு மார்க்ஸ். நெகட்டிவ் மார்க் வந்து 0.5 மார்க்ஸ். தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.25 மார்க் குறைச்சுவாங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தெரியல அப்படின்னா நீங்க அதை விட்டுட்டு வந்துடணும். அதை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா 0 மார்க்ஸ். ஒரு கொஸ்டின்ஸ் வந்து தெரியல, நீங்க அதை விட்டுட்டு அப்படி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது 0 மார்க்ஸ் தான் போகும். இதே கொஸ்டின் தப்பா எடுத்து வந்துட்டீங்கன்னா 0.25 மார்க் குறைச்சிருவாங்க, நெகட்டிவ் மார்க். ME MTech படிக்கிறவங்களுக்கு இந்த 100 கொஸ்டின்லயே 3 ஸ்பிளிட், பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு 3 ஸ்பிளிட் இருக்கு. பார்ட் 1 பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், அதுல 20 கொஸ்டின்ஸ் மொத்தம் 20 மார்க். ஒவ்வொரு கொஸ்டின் 1 மார்க் 20 மார்க். நெகட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா 0.5 மார்க் நெகட்டிவ் மார்க். அடுத்து பார்ட் 2 பாத்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும், 20 மார்க். ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு மார்க். நெகட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா 0.5 மார்க். அடுத்து பார்ட் 3 பாத்தீங்கன்னா கோர் பேப்பர், ட்ரிபிள் அவங்களுக்கு கோர் பேப்பர், EC அவங்களுக்கு ஒரு கோர் பேப்பர். அதுக்கப்புறம் எந்தெந்த நீங்க டிசிப்ளின் இருக்கீங்களோ அந்த டிசிப்ளின் பேப்பர் இருக்கும். அது பாத்தீங்கன்னா 60 மார்க், 60 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு மார்க். அதுக்கு நெகட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பெஸ்ட் நீங்க வந்து கொஸ்டின் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதும் போது கொஸ்டின் ஆன்சர்ஸ் தெரியலன்னா அப்படி விட்டுட்டு வர்றது பெஸ்ட். அடுத்து எக்ஸாம் டியூரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 2 மணி நேரம் தான் இருக்கு. 2 மணி நேரத்துல 100 கொஸ்டின்ஸ் மேல சால்வ் பண்ணணும். எக்ஸாம் சென்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்கும். ஸோ நீங்க நண்பர்கள் வந்து பக்கத்துல தான் இருக்கும், பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். ஸோ நீங்க இதுல இந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ல ஏதாவது ஒன்று நீங்க போய் எக்ஸாம் எழுதிடலாம். அடுத்து நார்மலைசேஷன் ஆஃப் மார்க். எக்ஸாம் எழுதுவாங்க MBA இல்ல MCA அல்லது MEக்கு எக்ஸாம் எழுதுறவங்க 3 பேருக்குமே ஸ்கோர் கார்டுல பாத்தீங்கன்னா 2 விதமான மார்க் இருக்கும். ஒன்னு ஆக்சுவல் மார்க், இன்னொன்னு பெர்சன்டைல் மார்க், பெர்சன்டைல் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆக்சுவல் மார்க்ங்கிறது அந்த எவ்வளவு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்குமோ அது தகுந்தாப்புல பார்க்கணும் மார்க், ஆக்சுவல் மார்க். பெர்சன்டைல் மார்க் அது ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கு, அது பார்க்கணும். இந்த ஆக்சுவல் மார்க் கண்டுபிடிக்கிறதுல இந்த பிஜி ME எழுதுறவங்களுக்கு இந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 3 இருக்கு இல்லையா, அந்த பார்ட் 3 பேப்பருக்கு கொஞ்சம் வித்தியாசம் மாறும். பார்ட் 1 பார்ட் 2 வந்து எவ்வளவு ஆக்சுவல் மார்க் வருதோ அது அப்படிதான் அதை எழுதுவாங்க. பட் பார்ட் 3 என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பேப்பருக்கு மார்க் வந்து X + R × M அப்படின்னு சொல்லி கால்குலேட். இதுல Xங்கிறது என்ன அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர். அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர்ங்கிறது என்னன்னா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் தப்பா இருக்கும், அதெல்லாம் ஒரு மார்க் 2 மார்க் ஆட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா? Rங்கிறது ஆக்சுவலா எவ்வளவு மார்க் வருது, அந்த கேண்டிடேட்டுக்கு இவ்வளவு மார்க் ஆக்சுவலா வருது, அதான் ராம் R. அடுத்து Mங்கிறது மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர். இது என்னன்னா இப்போ ட்ரிபிள் டிசிப்ளின் ECE ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சில கொஸ்டின்ஸ் லெவல் மாறும். ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஸ்டின்ஸ் லெவல் ஈஸியா இருக்கலாம், ECக்கு அதிகம் ஹையா இருக்கலாம், கொஸ்டின் லெவல் அதிகமா இருக்கலாம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவரேஜ்
பண்ணி எல்லா சப்ஜெக்டையும் அவரேஜ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு ஃபேக்டர் மல்டிபிள் ஃபேக்டர் எடுத்துப்பாங்க. இந்த ட்ரிபிளிக்கு வந்து மல்டிபிள் ஃபேக்டர் வச்சுக்கலாம், ஈசிக்கு மல்டிபிள் ஃபேக்டர் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் எடுப்பாங்க. ஸோ அதான் இப்போ இந்த எக்ஸ் அந்த மார்க்கு பிளஸ் ஆர் ரெண்டு ஆட் பண்ணி இன்டு எம் அதை போட்டோம்னா ஆக்சுவல் மார்க் கிடைச்சிடும். பார்ட் 3 பேப்பருடைய ஆக்சுவல் மார்க் கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்து பெர்சன்டேஜ் மார்க்ங்கிறது எம்பிஏ எம்சிஏ கோர்ஸ் அதுக்கு அப்ளை பண்ணி ஆன்சர் எக்ஸாம் இருப்பாங்களே அவங்களுக்கு ஆக்சுவல் மார்க் அப்படி தான் வரப்போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் பண்ணாலும் அதுக்கு மார்க் வரப்போகுது. நெகட்டிவ் மார்க்கை இன்க்ளூட் பண்ணி பெர்சன்டேஜ் மார்க் வந்து 3க்கு வரும். எம்பிஏக்கு வரும், எம்சிஏக்கு வரும், எம்இக்கு வரும். எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் ஸ்கோர்ங்கிறது y/n × 100. இதுல yங்கிறது என்ன அப்படின்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளை விட மார்க் கம்மியா எடுத்துருக்காங்க. உங்களுடைய பெர்சன்டேஜ் ஸ்கோர் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா உங்களை விட எத்தனை பேர் வந்து உங்களை விட மார்க் கம்மியா எடுத்திருக்காங்க, இவ்வளவு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ். அதுதான் y. nங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த எக்ஸாமுக்கு எவ்வளவு பேர் அப்ளை ஆகுறாங்க, அதுல நம்மளை விட எவ்வளவு பேர் கம்மியா இருக்காங்க, அதுதான் பெர்சன்டேஜ் ஸ்கோர். இப்போ நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க, நீங்க வந்து நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கீங்க, டான்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு உங்களுக்கு கீழே எல்லா பேரும் வராங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பேரும் உங்களோட கம்மியானவங்களும் ஈக்குவல். ஸோ உங்களுக்கு 100%. சரிங்களா? இது நீங்க லாஸ்ட் ரேங்க்ல இருந்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ஸ்கோர் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி. புரிஞ்சுதா? ஸோ இந்த பெர்சன்டேஜ் ஸ்கோர் வந்து ரேங்கை பொறுத்த வரும். எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரா இருக்காங்க, உங்களை விட எவ்வளவு பேர் கம்மியா இருக்கு. உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்மளோட இன்சூரன்ஸ் செட்ல வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதை ஜாயின் பண்ணி உங்க டவுட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். குட், தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.